அண்மை செய்தி. வயநாட்டில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள உடல்கள் 199 சடலங்களுக்கு உடற்கூறாய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார். இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வயநாடு நிலச்சரிவுல இதுவரை 316 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் காணவில்லை எனவும் அவர்களை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில மீட்கப்பட்ட சடலங்கள் முழு சடலமாக அடையாளம் காணக்கூடிய வகையில் மீட்கப்பட்ட சடலங்களில் 199 சடலங்களுக்கு உடற்கூறாய்வு முடிந்திருக்கிறது என அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில பல்வேறு உடல் பாகங்கள் சாலி ஆற்றின் கரைகளில் அந்த ஆற்றின் படுகைகளில் இருந்து மண்ணில் புதைந்த நிலையிலும் கற்பாறைகளுக்கு கீழே இருந்தும் மீட்கப்பட்டது. சூரல் மலையிலிருந்து முண்டக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு இடங்களில் வனப்பகுதியில் இருந்தும் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சடலங்களும் அதே போன்று மலப்புரம் வரை இந்த சாலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உடல் பாகங்கள் மீட்கப்பட்டது. அது போன்ற உடல் பாகங்கள் 130 உடல் பாகங்கள் இருப்பதாக அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். அந்த 130 உடல் பாகங்களுக்கும் DNA பரிசோதனை மூலமாக அடையாளம் காணுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அதன்படி DNA பரிசோதனைக்கான மாதிரிகள் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உறவினர்கள் அந்த சடலங்களை தேடி வரக்கூடிய அல்லது காணாமல் போனவர்களை தேடி வரக்கூடிய உறவினர்களுக்கும் இது போன்ற மாதிரிகள் பரிசோதித்து அதன் அடிப்படையில் ஒப்பீடு செய்து இந்த DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதற்கு பிறகு மீட்கப்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்ட அந்த உடல் பாகங்கள் யார் என்பதை குறித்த அடையாளத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த DNA பரிசோதனை முடிவு வந்த பிறகுதான் அந்த சடலங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இன்று காலை 4 பேர், நேற்று ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் மிகவும் காயமடைந்து இருப்பதனால அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இதுபோன்று இன்னும் பலர் இது போன்ற காயத்துடன் மீட்கப்படலாம் என்பதனால தீவிர சிகிச்சை பிரிவை ஒன்றை வயநாட்டில் அமைப்பதற்காக கோழிக்கோட்டில் இருந்து மருத்துவ குழுவினர் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அதுவும் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மற்றொரு தீவிர சிகிச்சை பிரிவும் அங்கு ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் அம்மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார்.